வெறுமனே அவர்களை நீங்க இயேசுவை நம்புங்க, இயேசுவை ஏத்துக்குங்க, இயேசுவை உங்க குலதெய்வமா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னா அவர்களுக்கு அது சரிவர புரியாது. ஏன்னு சொன்னா பழந்தெய்வ வழிபாடு உள்ள நம்மை போன்ற நாட்டுல உள்ளவங்க யாரையாவது தெய்வமா ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் வெளிப்புற சுத்தம் தான். நல்லா சுத்தபத்தமா இருக்கணும், குளிக்கணும், கோயிலுக்கு போகணும், பூஜை எல்லாம் செய்யணும், அந்த கடவுளுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம காணிக்கையா கொடுக்கணும், சில நேரம் விரதம் இருப்பாங்க. சோ இது மாதிரியான காரியத்தை எல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கடவுளை நம்ம வழிபடுகிறது தான். அவங்க மட்டும் இல்ல, அந்த கடவுளோட சேர்த்து இன்னும் அவர்களுக்கு விருப்பப்பட்ட எத்தனை பேரை வேண்டுமானாலும் அவங்க வணங்கி கொள்ளலாம். அதனால நீங்க வெறும் வார்த்தைகளால தெய்வமா ஏத்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த வழிபாட்டு முறையை விட்டுட்டு இங்கே இந்த வழிமுறைகள் பின்பற்றுவாங்களே ஒழிய அவர்களுடைய மனதிலே எந்தவித மாற்றத்தையும் அது உண்டு பண்ணாது. இயேசுவை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது பாவத்திலிருந்து மனம் திருந்தி அதற்காக வருந்தி பாவ மன்னிப்பிற்கென்று தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகிறதிலே ஆரம்பிக்கிறது.